பரிசுத்த வேதாகமத்துல பார்வோன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு 2 பார்வோன்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒருவர் சங்கீதம் 136:15 குறிப்பிடப்பட்டிருக்கிறார். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி வரும்போது சிவந்த சமுத்திரம் குறுக்கே வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து இஸ்ரவேலர்கள் அதை தாண்டி வருகிறார்கள். பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவன் சேனைகளும் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். மோசேயின் காலத்தில் இருந்த இந்த பார்வோன் நமக்கு ஞாபகத்தில் வருவார். 2வது பார்வோன் யார் அப்படின்னா யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோன். பசுக்களை பற்றியும் கதிர்களை பற்றியும் கனவு கண்டு அந்த கனவுகளுக்குரிய விளக்கங்களை யோசேப்பு கொடுக்கிறது. பிறகு யோசேப்பு தேசத்திலே ஒரு மிகப்பெரிய அதிபதியாக மாறுகிறது என இந்த 2வது பார்வோன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பார்வோன்களுடைய எண்ணிக்கை 10க்கு மேல இருக்கு. ஆனால் அத்தனை பார்வோன்களும் பரிசுத்த வேதாகமத்தின் வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் துவங்கி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலம் வரைக்கும் பார்வோன்கள் இருந்திருக்காங்க. இப்படி எகிப்தை ஆண்ட பார்வோன்களுடைய பட்டியலையும் அவர்களை குறித்த சுருக்கமான செய்தியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பார்வோன் என்கிற வார்த்தைக்கு பெரிய வீடு, குடும்பம், மாட்சிமை, சூரியன், சூரிய கடவுள், சிதறுகிறவன், கொள்ளையடிக்கிறவன் என்றெல்லாம் ஏகப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. இந்த பார்வோன் என்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறிக்காம எகிப்தை ஆண்ட ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற அவர்களுடைய குடும்ப பெயராக அது இருக்கிறது. எனவே ஒவ்வொரு எகிப்திய ராஜாக்களுடைய பெயர்களுக்கு பின்னாலையும் பார்வோன் என்று போட்டுக்கொள்வார்கள். எகிப்து தேசமானது இஸ்ரேலிய மக்களோடு கூட மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜாக்கள் தான் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவர்களை குறித்து நாம் அறிய வேண்டிய அநேக தகவல்கள் உண்டு. ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் ஒரு பார்வோனை நம்ம பார்க்க முடியும். இவர் ஆபிரகாம் காலத்தில் இருந்த பார்வோன். இவருடைய பெயர் 2ஆம் ராம்சேஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்வோனுடைய பதப்படுத்தப்பட்ட உடல், மம்மி என்று சொல்லப்படுகிற பதப்படுத்தப்பட்ட உடல் பூலாக் என்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் ஆபிரகாம் காலத்தில் நடந்த அநேக விஷயங்கள் வரலாற்று பூர்வமான உண்மை என்பது நிரூபணமாகிறது. அந்த ஆபிரகாம் காலத்து பார்வோனுடைய மற்றொரு பெயர் அபாபுஸ் என்றும் சொல்லப்படுகிறது. 2வது பார்வோன் யாத்ராகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் வருகிற யோசேப்பு காலத்தில் வாழ்ந்த பார்வோன். ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் இடையே இருக்கிற கால இடைவெளி 200 வருஷங்கள். இந்த குறிப்பிட்ட பார்வோன் 15ஆம் அரச வம்சத்தை சேர்ந்த மெய்ப்பர் இன அரசன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பார்வோனுடைய பெயர் அப்போப்பி அல்லது அப்போபிஸ் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு உயர்த்தப்பட்டது முதல் யாக்கோபு மரணமடைந்த வரைக்கும் இவர் அரசாட்சியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 3வது பார்வோன் யோசேப்பை அறியாத புதிய ராஜன். மோசே குழந்தையா இருந்தபோது எகிப்தை அரசாண்ட மனிதன். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படுகிற இவன் 18வது அரச வம்சத்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்வோனுடைய பெயர் 1ஆம் அமேசு அல்லது 1ஆம் அமோசிஸ் என்பது. ஆனால் நவீன கண்டுபிடிப்புகளின்படி அந்த பார்வோனுடைய பெயர் சேத்தி என்று தெரிய வருகிறது. எபிரேயருக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று நைல் நதியில் வீசும்படி சொன்ன பார்வோன் இந்த சேத்தி என்கிற பார்வோன் தான். இந்த சேத்தி என்கிற பார்வோனுடைய குமாரத்தி திமோசிஸ் என்பவள் தான் மோசேயை தனது மகன் போல வளர்த்தெடுத்தது. 4வது பார்வோன் மோசே எகிப்தை விட்டு ஓடின போது இருந்த ஒரு பார்வோன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த பார்வோன் குறிப்பிடப்படுகிறார். இந்த பார்வோன் 40 முதல் 67 வருடங்கள் எகிப்தை அரசாண்ட பார்வோனாக இருக்கிறார். பதனம் செய்யப்பட்ட இந்த பார்வோனுடைய உடல் அவருடைய தகப்பனுடைய உடல் அருகே வைக்கப்பட்டது என்று தகவல் உண்டு. 5வது பார்வோன் யாருன்னு கேட்டா மோசே மீதியான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு திரும்பி வரும்போது அந்த எகிப்து தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த பார்வோன். இந்த பார்வோனுக்கு முன்பாகத்தான் மோசேயும் ஆரோனும் அற்புத அடையாளங்களை செய்தார்கள். எகிப்தினுடைய 10 வாதைகள் இந்த பார்வோன் காலத்துல தான் வந்தது. இந்த பார்வோனுடைய நாட்கள்ல தான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த பார்வோன் 2ஆம் ராமசேசுடைய மூத்த குமாரனாகிய 1ஆம் மெனப்தா என்று அழைக்கப்படுகிறார், அல்லது 2ஆம் மெனப்தாவாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறார். 6வது பார்வோன் யூதா கோத்திரத்து மேரேத்தினுடைய மாமன் என்று சொல்லப்படுகிறார். பித்தியாளுடைய தகப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பார்வோனும் மோசேயின் காலத்தில் இருந்த பார்வோனும் ஒன்றா அல்லது வேறு வேறா என்பது குறித்து தகவல்கள் தெளிவானதாக இல்லை. 7வது பார்வோன் முக்கியமான பார்வோன். இவர் யாருன்னு கேட்டா சாலமோனுடைய மாமனார். இந்த பார்வோன் கேசேர் என்கிற ஒரு பட்டணத்தை பிடித்து சுட்டெரித்து
தன்னுடைய குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல இந்த பார்வோனை குறித்த தகவல்கள் உண்டு. 8வது பார்வோன் சாலமோனுடைய விரோதியாக இருந்த ஆதாத் என்கிறவனை பராமரித்த ஒரு பார்வோன். 9வது பார்வோன் சாலமோனுடைய விரோதியாகிய யெரொபெயாமுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு பார்வோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல இதை பற்றிய குறிப்பு உண்டு. இந்த பார்வோனுடைய பெயர் ஷீஷாக் என்பது. இந்த ஷீஷாக் தன்னுடைய ஆளுகையின் 20வது வருஷத்துல ரெகொபெயாம் ஆண்ட 5ஆம் வருஷத்துல எருசலேமுக்கு விரோதமா வந்து ஆலய பொக்கிஷங்களையும் அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலையும் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்திலையும் இவைகளை பற்றிய குறிப்புகள் உண்டு. 10வது பார்வோன் ஏசாயா தீர்க்கதரிசி மற்றும் எசேக்கியா ராஜா இருவரும் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு பார்வோன். ஏசாயா 36ஆம் அதிகாரத்திலையும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலையும் இந்த பார்வோனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. 11வது பார்வோன் சோ என்கிற ஒற்றை எழுத்து பெயர் கொண்ட பார்வோன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த குறிப்பு உண்டு. 12வது பார்வோன், இந்த பார்வோனுடைய பெயர் பார்வோன் நேகோ. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்திலையும் 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரத்திலையும் குறிப்புகள் உண்டு. யூதாவின் ராஜாவாகிய யோசியா இந்த பார்வோனால் கொல்லப்பட்டார். 13வது பார்வோன் பார்வோன் ஓபிரா என்கிற பெயருடையவர். இவரை பற்றிய குறிப்பு எரேமியா 44ஆம் அதிகாரத்தில் உண்டு. 14வதாக இன்னொரு பார்வோன் இடையில் வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் சம காலத்திலையும் எசேக்கியா ராஜாவுக்கு முந்தின காலத்திலையும் இருந்த ஒரு பார்வோன். இவரை பற்றிய குறிப்பு ஏசாயா 19ஆம் அதிகாரத்துல வருகிறது. இப்படி கிட்டத்தட்ட 14 பார்வோன்களை பற்றிய குறிப்புகள் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. இந்த எல்லா பார்வோன்களுமே கிட்டத்தட்ட இஸ்ரேல் நாட்டோடும் இஸ்ரேல் நாட்டு மக்களோடும் இஸ்ரேல் நாட்டு ராஜாக்களோடும் மிகுந்த தொடர்புல இருந்தவங்க. இஸ்ரேல் நாட்டுடைய வரலாற்றுல மிகவும் இணைந்திருக்கிற ஒரு நாடு எகிப்து நாடு. பஞ்சம் வந்த காலத்தில எல்லாம் இந்த எகிப்து நாடு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு. யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரேலுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு. யோசேப்பின் திட்டங்கள் மூலமாக அநேக நன்மைகள் அடைந்த நாடு. இஸ்ரேல் சந்ததி பெருகிய நாடு. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தபோது இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். தேவன் தம்முடைய சித்தத்தை இஸ்ரேல் மக்களிடம் நிறைவேற்றுவதற்கு இந்த எகிப்து நாட்டை பயன்படுத்திக் கொண்டார். பார்வோன்களை பயன்படுத்திக் கொண்டார். பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களில் ஒன்று அந்த எகிப்தும் ரட்சிக்கப்படும். நாம் அந்த எகிப்து நாட்டுக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உலக மொத்தமும் ரட்சிக்கப்படுவதற்கான நாள் வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக, நித்திய ஜீவனுக்காக, நியாய தீர்ப்புக்காக இந்த மொத்த உலகமும் ஆயத்தப்படுத்தப்படட்டும். நீங்களும் நானும் பரிசுத்தமாக ஆயத்தமாவோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.